பாலஸ்தீனத்தின் காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வரும் தொடர் தாக்குதல்களினால் இதுவரை 46,000க்கும் அதிகமான அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் 1,05,000 பேர் படுகாயமடைந்துள்ளனர். சுமார் 12,000 பேரை காணவில்லை என்றும் அவர்கள் கட்டிட இடிபாட்டுக்குள் சிக்கி இறந்திருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. கடந்த 450 நாட்களாக நடைபெற்று வரும் இந்த யுத்தத்தினால் சுமார் 20,000 சிறுவர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் அதில் சுமார் 1000 குழந்தைகள் ஒரு வருடத்தை கூட பூர்த்தி செய்யாதவர்கள் என்கிறது பலஸ்தீன சுகாதார அமைச்சகம். இந்நிலையில் பலஸ்தீன பகுதிகளில் தற்போது குளிர்கால நிலை நிலவுகிறது. அத்துடன் காசாவின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் கடும் மழைப்பொழிவு ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு உண்டாகியுள்ளது. காலநிலை மாற்றத்தினால் ஏற்பட்ட குளிரினால் இதுவரை 7 குழந்தைகள் உயிரிழந்திருப்பதாக பலஸ்தீன சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. வெள்ளத்தினால் சுமார் 500,000க்கு அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாலஸ்தீனத்திற்கான ஐநா முகாமை தெரிவிக்கிறது. முழு நாடும் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் ஐநா வழங்கியுள்ள தற்காலிக முகாம்களில் மாத்திரம் தங்கியுள்ள அப்பாவி மக்கள் உலகில் யாரும் சந்திக்காத அவதிகளையும் இன்னல்களையும் சந்தித்து வருகிறார்கள். வடக்கு காசா பகுதியில் ஐநா வழங்கியிருந்த 1,30,000 அகதி முகாம் கூடாரங்களில் 1,10,000த்திற்கும் அதிகமான கூடாரங்கள் அழிந்துள்ளதாகவும் அதில் வசிக்கும் மக்களுக்கு தொடர்ந்தும் அதில் வாழ முடியாத நிலை இருப்பதாகவும் பலஸ்தீன சுகாதார அமைச்சகம் குறிப்பிடுகிறது. இப்படியான நிலையில் நேற்றைய தினம் பலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பு ஒரு முக்கிய கோரிக்கையை ஐநா மற்றும் சர்வதேச இஸ்லாமிய நாடுகளுக்கு விடுத்துள்ளது. பாலஸ்தீனிய குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குளிர் மற்றும் பேரழிவு விளைவுகளிலிருந்து இடம்பெயர்ந்த குடிமக்களை பாதுகாக்க நிவாரணப் பொருட்கள் மற்றும் கூடாரங்களை கேட்டுள்ளது. சர்வதேச சமூகம் மற்றும் ஐநாவின் மனிதாபிமானம் மற்றும் சட்டபூர்வ கடமைக்கு ஏற்ப காசா பகுதிகளிலுள்ள எங்கள் மக்களுக்கு நிவாரணம் வழங்க அவசர நடவடிக்கை தேவைப்படுகிறது. எமது மக்கள் இனப்படுகொலை மற்றும் இன அழிப்பு போன்ற சியோனிச குற்றத்திற்கு ஆளாகியுள்ளனர். இருப்பினும் இதுவரை பலஸ்தீன மக்களுக்கான உணவு மற்றும் மருந்துகளை உள்ளே கொண்டு வருவதை தடுத்து வரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் குளிர்கால பொருட்கள் உட்பட உறைவிடத்திற்குள் உதவிகள் நுழைவதை தொடர்ந்தும் கடுமையாக கட்டுப்படுத்துகிறது. யுத்தத்தினால் ஏற்படும் கஷ்டங்கள் ஒருபுறமாகவும் தற்போது இயற்கையின் சீற்றம் மறுபுறமாகவும் பலஸ்தீன அப்பாவிகள் படும் கஷ்டங்கள் நினைத்து பார்க்க முடியாதவைகள்.